Hello folks, welcome back to Techifit Tamil. நான் சுதர்ஷன். TAGG Sonic Angle 2. இது ஒரு 14 watt portable Bluetooth speaker. TAGG இப்போ ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க 1799 ரூபீஸ்க்கு. சோ இந்த portable speakerோட unboxing and review தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே குவாலிட்டியாவும் ஜெனுயினாவும் இருந்துச்சுனா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing box ஓட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா இதோட பிராண்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. சைட்ஸ்ல இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க. 250 ஹவர்ஸ்க்கான ஸ்டாண்ட் பை டைம், டுவல் ஸ்பீக்கர் பேரிங், 2600 mAh கான பேட்டரி, IPX5 வாட்டர் ரேட்டிங் இதெல்லாம் இருக்குன்னு வந்து போட்டுருக்காங்க. and another சைட்ஸ்ல MRP and manufacturers டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் பாத்தீங்க அப்படினா எடுத்ததுமே நமக்கு புக்லெட்ஸ் வந்து இருக்கு. யூசர் கைட், ரிவார்ட்ஸ் கார்டு, கஸ்டமர் சப்போர்ட் கார்டு எல்லாமே வந்து இருக்கு. அடுத்ததா USB Type A to micro USB கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. Type C வந்து இல்ல. aux கேபிள் வந்து இருக்கு. கேபிள்ஸ் நல்லா லென்த்தியாவே வந்து இருக்கு. குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அடுத்ததா நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயம் ஸ்பீக்கரே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே செமையா இருக்கு. கையில எடுக்கும் போதே ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கர் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் வந்து இருக்கும். ஸ்கொயர் ஷேப்லயும் ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்திருப்போம். ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட்ல அந்த மெஷ் கிரில்லுக்கு மேல டாகோட பிராண்டிங் வந்து இருக்கு. மெஷ் கிரில் உள்ள ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. இதோட மொத்த அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 14 வாட்ஸ். ரெண்டு 7 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட ரைட் சைடுல கண்ட்ரோல்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடுல டாக்னு வந்து போட்டிருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுலயுமே ரப்பர் கவர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. சோ தெரியாம கீழ விழுந்துருச்சு அப்படின்னா ரெண்டு டைம் வந்து காப்பாத்தோம். அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக மொட்டை மாடியில இருந்து போட்டு என்ன சொன்ன உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்காதீங்க. பேக் சைடுல லெஃப்ட்ல மைக்ரோ USB and aux போர்ட் இருக்கு. போர்ட்டுக்கு மேல ஒரு ரப்பர் கவர் வந்து கொடுத்திருக்காங்க. டவுன் சைடுல டாகோட பிராண்டிங் இருக்கு. எவ்வளவு வாட் வந்து பவர் பண்ணனும் அது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே 363 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. சோ ரொம்பவே லைட் வெயிட் தான். சிங்கிள் ஹேண்ட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா 14 வாட் பவர்ஃபுல் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹை, மிட் அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து செமையா இருக்கு. 70 to 80% வால்யூம்ல வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு பேஸ் சவுண்ட்ஸ் வந்து நல்லா வந்து டெலிவர் பண்ணுது. சில ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் கம்மியா வச்சா பேஸ் சவுண்ட் சுத்தமாவே வந்து கேட்காது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 70 to 80% வால்யூம்லயே நல்லா வந்து பேஸ் வந்து டெலிவர் பண்ணுது. ஒரு 14 வாட் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு பேஸ் வந்து டெலிவர் பண்ணுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பேஸ் வந்து டெலிவர் பண்ணுது. லவுட்னஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் கிளாரிட்டியுமே வந்து சூப்பரா இருக்கு. சில ஸ்பீக்கர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா லவுட்னஸ் வந்து நல்லா வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் பாட்டு கேட்கறப்போ ரொம்ப வந்து இறையும். இதுல பாத்தீங்க அப்படின்னா லவுட்னஸும் நல்லா இருக்கு. அதே சமயம் கிளாரிட்டியும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே லைவா வந்து கேளுங்க. நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு லவுட் அண்ட் கிளாரிட்டியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு லவுட்னஸும் கிளாரிட்டியும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இதுல இன்பில்ட் மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கால் வந்து பேசிக்கலாம். சோ உங்கள சில பேர் பிசி ஆர் லேப்டாப்புக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க. சோ அதுக்குமே இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். பிகாஸ் இதுல இன்பில்ட் மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. ஆல்சோ டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ நீங்க ஸ்டீரியோ சவுண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணனும். பிசிக்கு லெஃப்ட்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும், ரைட்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும். டுவல் சேனல் வந்து ஆக்டிவேட் பண்ணனும் அப்படினா நீங்க ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி பிசி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்கனால ரெண்டு ஸ்பீக்கரும் கனெக்ட் ஆயிட்டு பிசி கூட வந்து கனெக்ட் ஆயிடும். சோ கால் பேசி டெஸ்ட் பண்ண வர up to 7 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களோட வாய்ஸ் வந்து மைக்ரோஃபோன் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. சோ ஸ்பீக்கர் வந்து தள்ளி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தூரத்துல இருக்கு அப்படினா நீங்க எடுத்து பக்கத்துல வச்சு தான் கால் பேசணும் அப்படின மாதிரி இல்ல. தூரத்துல வச்சே வந்து பேசிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிசெப்ஷன் வந்து இருக்கு இதுல யூஸ் பண்ணிருக்க மைக்ரோஃபோன்ல. கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படினா Bluetooth 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. up to 20 மீட்டர்ஸ் வரை கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. அண்ட் கேமிங்க்கு வீடியோ பார்க்கறப்போ மூவி பார்க்கறப்போ எல்லாமே வந்து சிங்க் வந்து ரொம்ப முக்கியம். லேட்டன்சி ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படினா மீடியா டிவைஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ற Bluetooth டிவைஸ்க்கும் சிங்க் வந்து ஃபாஸ்டா வந்து இருக்கும். சோ இந்த ஸ்பீக்கர்ல லேட்டன்சி டெஸ்ட் பண்ண வர ரொம்பவே லோ லேட்டன்சி வந்து இருக்கு. சிங்க் வந்து ஃபாஸ்டா வந்து இருக்கு. சோ நீங்களே பாருங்க இந்த ஆப்ல கிளியரா வந்து தெரியும். அந்த பால் டச் ஆகிற டைம்ல சவுண்ட் வந்து கேளுங்க. கரெக்டா டச் பண்ணும்போது சவுண்ட் வந்து கேக்குது. சோ லேட்டன்சி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பேட்டரின்னு பாத்தீங்க அப்படினா 2600 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 10 ஹவர்ஸ்க்கான டோட்டல் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும் அப்படின மாதிரி வந்து க்ளைம் பண்றாங்க. நான் யூஸ் பண்ண வர ஃபுல் வால்யூம் வச்சு வந்து கேக்குறீங்க அப்படினா 9 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குது. நீங்க 70 to 80% அந்த வால்யூம்லயே வச்சு கேக்குறீங்க அப்படினா 11 to 12 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்தவரை 0 to 100 வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours வந்து எடுத்துக்குது டோட்டலா. சோ ஃபைனலா இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா இதுல வெறும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் கொடுக்காம இன்பில்ட் மைக்ரோஃபோன், aux ஆப்ஷன்,
14 வாட் ஸ்பீக்கர் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டியோட வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு லவுடரா கிளாரிட்டியான சவுண்ட் வந்து டெலிவர் பண்ற பேஸ் பூஸ்டடான ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர் வந்து வாங்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்பீக்கர் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் தமிழ். நன்றி.